என்னுடைய தமிழ் நண்பர்களா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னக்கா ஸ்பெஷலா ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். எங்க ஊர்ல இது சக்கக்குரு என்ன, உங்க ஊர்ல இது என்ன பிளாக்கொட்டா, எங்க ஊர்ல இது சக்கா பழம் என்ன, உங்க ஊர்ல என்ன பலாப்பழம் என்ன, அப்படிதானே நீங்க சொல்லுவீங்க. இது பச்சைதான் என்ன, பழுக்கல. இத பாயில் பண்ணி சாப்பிட போறேன். இது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு. அதோட இது சாப்பிடும்போ உங்க சிவகாசி படக்கு கம்பெனி எல்லாம் பூட்ட வேண்டியது இருக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்குன்னா. இதோட எப்படி செய்யறதுன்னு, இதுக்குள்ள காம்பினேஷன் என்னதெல்லாம் நான் வழியை காமிச்சு தரேன். அப்புறம் மீண்டும் மீண்டும் நான் உங்களை எல்லாம் என்னோட உலகளோட என்ன சொல்றது அழைக்கிறேன், கூட கொஞ்சம் வாங்கலேன். என்னோட நண்பர்களா நான் இது கழுகி எடுத்துட்டேன், நல்லாவே சுத்தமா கழுகி. கொஞ்சம் தண்ணி பாத்தீங்களா, பாக்குதா, கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கேன். இதுல உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கர்ல 2 பீஸ்ல தான், அதோட ரொம்ப வச்சிடாதீங்க, ஏன்னா பாயசம் ஆகி போயிடும். அப்ப 2 பீஸ் கேட்கறது வரை அது அங்க இருக்கட்டும். அது இது தொட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது நமக்கு செய்ய வேண்டியது இருக்குன்னா, அப்ப இது குக்கர் அடுப்புல வைக்க போறேன்னா, குக்கர் கேஸ்ல வச்சுட்டு மறுபடியும் சொல்றேன், 2 பீஸ்ல அதுக்கு மேல வரக்கூடாதுன்னா 2 பீஸ்ல வரட்டுமே வெயிட் பண்ணி இருக்கலாம். என்னோட நண்பர்களா இந்த பிளாக்கொட்டை சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் துவையல் செய்ய வேண்டியது இருக்குன்னா, அதனால கொஞ்சம் போல புளி எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, சின்ன மிளகா, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இங்க காந்தாரி அப்படிதான் சொல்லுவேன்னா எங்க ஊர்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, சின்ன வெங்காயம், இதெல்லாம் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு இடிக்க வேண்டியது இருக்கேன்னா, நான் சின்ன கல் எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்களா, இந்த கல்லுல போட்டு இடிக்க வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, துவையல் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இதுல மிக்ஸ் பண்ண வேண்டியதுன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்ன. பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். செம்ம சூப்பர். நீங்க முன்னாடி யாராவது இப்படி சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கன்னா. என்னோட நண்பர்களா எல்லாமே செஞ்சுட்டேன். ஆனா சூப்பரான ஃபுட்டுன்னா என்ன, இங்கே மழை பெஞ்சுட்டே இருக்கு. இந்த மழை டைம்ல ஒரு கட்டன் தேயிலா, அடாடாடா சூப்பர்னா. இங்க பாருங்க, நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன்னா. சம்மந்தி துவையல் அவ்வளவு சூப்பர். பிளாக்கொட்டை பாத்தீங்களா, நல்லாவே வந்துருச்சு. அடா அடா அவ்வளவு சூப்பர். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லணும். ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு. பாருங்க, பாத்தீங்களா, நல்லா சூடா இருக்கு. இதை இப்படி எடுத்து இந்த பாருங்க, துவையல் எப்படி எடுத்து பாத்தீங்களா, அதை எப்படி வாயில போடணும். என்ன, அதுக்கு அகத்துள்ள கொட்டை இருக்கு பாத்தீங்களா, சூப்பர். மழை டைம்ல அருமையான சாப்பாடு பாத்தீங்களா. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. புது டிஷ்ஷும் ஆயிட்டு உங்க முன்னாடி புது வீடியோஸும் ஆயிட்டு சீக்கிரமா வரேன். டாடா பை பை. நண்பர்களா இது கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக தான் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசி வீடியோ போடுறேன்னா.